கேவுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாதவர் பாடகி சுசித்ரா. அவங்களுடைய ஒவ்வொரு பேட்டியும் ஒரு வெடிகுண்டு மாதிரி சொசைட்டியில் விவாதங்களை கிளப்போம். அப்படி இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற பேட்டியில் ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டைரக்டர், அதாவது அந்த டைரக்டர் வந்து ஒரு ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, இவங்களுடைய நண்பர்னு சொல்கிறாங்க. அந்த டைரக்டர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு படம் இயக்கப் போகிறார் என்கிற நிலையில் அந்த படத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒய்ஃப் கேரக்டருக்கு என்னை நடிக்க வைக்க விரும்பினார். அதுக்கு பிறகு அந்த பட கம்பெனிக்கு சுசித்ராவுடைய நம்பரை அனுப்பியிருக்காரு அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் முதலே சொல்லிட்டாராம், இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்களை கூட பேசுவாங்க, உனக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா அதை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அந்த கார்ப்பரேட் கம்பெனியிலேருந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் சுசித்ராவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு சுசித்ராவுக்கு 6 லட்சம் சம்பளம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டால் 20 லட்சம் சம்பளம் என்று அந்த கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. யார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் என்றால் அந்த படத்தின் அந்த லீட் ரோல் பண்ணுற ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், அவருக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூட வந்து ஒரு ரிட்டனில் கண்டிஷனாக போட முன் வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து அதில் பல கிளாஸஸ் இருக்கும், ஒரு 4-5 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் என்னென்னா, இந்த ஹீரோ பேரை போட்டு அவர் கூட ஈசிஆரில் ஒரு காட்டேஜில் 3 நாள் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு அதில் ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அதாவது அந்த நடிகை அந்த ஹீரோ கூட 3 days ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணணும் என்று அந்த கிளாஸில் இருந்திருக்கு. அதாவது 3 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிறத நேரடியாக எழுத சட்டத்தில் இடமில்லை என்பதால் இந்த மாதிரி மறைமுகமாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுசித்ரா. சுசித்ரா சொன்னாங்களா, எனக்கு வந்து அந்த 20 லட்ச ரூபா ஆஃபர் வேணாம், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு 6 லட்ச ரூபா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகும் அந்த கம்பெனியில் இந்த ரோலை நீங்கள் நடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு அதன் மூலம் பல பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது சுசித்ரா அந்த டைரக்டர்கிட்ட, அதாவது அந்த படத்தின் டைரக்டர்கிட்ட சொன்னாங்களாம், அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய தோழியான இன்னொரு ஆக்ட்ரஸ் கம் சிங்கர், பாடகியும் நடிகையுமான தன் தோழிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த பின்னணி பாடகி கம் நடிகை சுசித்ரா கிட்ட சொன்னாங்களாம், உனக்கு அந்த 20 லட்சம் ஆஃபர் வேணான்னு சொல்கிற, எனக்கு அந்த ஆஃபரை வாங்கி கொடு, நான் அந்த ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க சுசித்ரா டைரக்டரும் வந்து சுசித்ராகிட்ட ஓகே, அந்த பின்னணி பாடகி கம் நடிகையுடைய நம்பரை வந்து கம்பெனியில் கொடுத்துரு, அவங்க பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன்படி இவங்களும் செஞ்சுருக்காங்க. அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பின்னணி பாடகி கம் நடிகை சுசித்ராகிட்ட சொல்லி புலம்பினாங்களாம், தெரியாதனமாக நான் ஒத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துக்கு, அந்த ஆள் சரியான வக்கரம் பிடிச்சவன், அந்த ஆள் சரியான வக்கரம் பிடிச்சவன், என்னெல்லாம் செய்ய சொன்னான்னு தெரியுமா என்று அருவருக்கத்தக்க விஷயங்களை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இனிமேல் 20 லட்சம் இல்லை 20 கோடி கொடுத்தா கூட அந்த ஆள் கூட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க.
சுசித்ரா அந்த ஹீரோவின் பெயரை சொல்லாமல் தான் இந்த வீடியோவை பேசியிருக்கிறார். நான் விசாரித்த போது எனக்கு கிடைத்த க்ளூ என்னன்னா, அந்த ஹீரோ ஆக்ஷன் அரசன் என்று பட்டம் பெற்ற ஹீரோ என்று தகவல் கிடைக்கிறது. அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல்னு சொல்ல முடியாது, பட் கிடைச்ச தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இதுபோல் எத்தனையோ நடிகைகள் தங்களுக்கு படம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மேலே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பேராசை காரணமாக அவங்களே வழியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கோலிவுட் மட்டும் இல்லை, மல்லிவுட் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கூத்துக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தாங்களாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொன்னாலே இரண்டு தரப்பும் பரஸ்பர ஆதாயங்களை கருதி செய்து கொள்கிற ஒரு அனுசரிப்பு ஒப்பந்தம் அப்படின்னு தான் பொருள். இது எப்படி சட்டப்படி குற்றமாகும்? பல பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, இந்தியாவில் விபச்சாரம் என்பதே இன்றைய சட்டப்படி குற்றம் கிடையாது. இதை நான் சொல்லலைங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதாவது ஒரு பெண் பணம் வாங்கி கொண்டு ஒரு ஆண் கூட உறவு வைத்து கொண்டாலோ, அதே போல் ஒரு பெண்ணிடம் பணம் கொடுத்து ஒரு ஆண் அந்த பெண்ணுடன் உறவு வைத்து கொண்டாலோ, அந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே சட்டப்படி குற்றவாளிகள் கிடையாது. அதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற தீர்ப்பு. அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்குறேன், என் கூட படுக்கவா என்று ஒரு ஆண் கேட்பது எப்படி சட்டப்படி குற்றம் இல்லையோ, அதே போல் நான் படம் கொடுக்குறேன், நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன், நீ படுக்கவா என்று சினிமா துறையில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கேட்பதும் சட்டப்படி குற்றமில்லை. எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவுக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன். ஸோ சினிமா துறையில் இது போல் இந்த வாய்ப்புகளை கொடுக்குறேன், இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த நடிகை கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டு வாங்குறாங்களே தவிர, எந்த நடிகனோ டைரக்டரோ ப்ரொடியூசரோ எந்த நடிகையையும் பலவந்தம் செய்வது கிடையாது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பலவந்தம் செய்தால்தான் அது சட்டப்படி குற்றம். இன்றைக்கி இந்த ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற அறிக்கையில் கூட இன்னும் முழுமையாக அந்த அறிக்கை வெளியாகலை. அதில் மேம்போக்காக நமக்கு கிடைக்கிற தகவல்கள் என்னென்னா, பல குற்றச்சாட்டுகளும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றியதாக இருக்குது. ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் கூட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இது போல் பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க சொன்னாங்க என்பது தான். இது கோர்ட்டுக்கு போனால் இந்த மாதிரி கேஸ்லாம் நிற்காது. இது ஒரு பக்கம் இருக்க, சினிமாவில் மட்டுமே இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை என்பது கிடையாது. இது எல்லா துறைகளிலும் இருக்குது. ஐடி துறையில் இருக்குது, தொழிற்சாலைகளில் இருக்குது, பல கம்பெனிஸில் இருக்குது, பல அரசு அலுவலகங்களில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிற பெண்கள் வேறு எந்த துறையில் இருக்கிற பெண்களும் 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து அவன் என்னை படுக்க கூப்பிட்டான், இவனை பாலியல் தொந்தரவு செஞ்சான் என்று புகார் பட்டியல் வாசிக்கிறது இல்லை. பல ஆண்டுகள் கழித்து அவங்கெல்லாம் அப்பப்போவே ரிட்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஐஜி மேலே அவருக்கு கீழ்நிலையில் பணியாற்றுகிற ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பாலியல் குற்றச்சாட்டை உடனடியாக அந்த டிஜிபி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது செய்திகள் வெளியே வந்திருக்கு, அந்த விசாரணைகள் நடந்துகிட்ருக்கு. அதே போல் நிஷா என்கிற ஒரு பெண் எஸ்பி டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் தன்கிட்ட அத்துமீறி நடந்து கொண்டார் என்று சொல்லி உடனடியாக அவருடைய கார்லேருந்து இறங்கி வெளியில் டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஹோம் செக்ரட்டரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் விரைவாக விசாரிக்கப்பட்டு ஓரிரு ஆண்டுகளிலேயே தீர்ப்பு கூட வந்திருக்கு. ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை காவல் என்று தீர்ப்பு வந்திருக்கு. அவர் இன்னும் சட்டத்திலேருந்து ஒளிஞ்சு மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது போல் மற்ற துறை பெண்களெல்லாம் உடனுக்குடனே புகார் கொடுக்கும்போது, நடிகைகள் மட்டும் எதுக்கு 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து தாங்கள் எல்லாத்தையும் எல்லா சுகங்களையும் எல்லா பணம் வசதி காரு பங்களா எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு பிறகு
எங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? இப்போது வந்து டாக்டர் காந்தராஜ் முக்தாருக்கு கொடுத்த, பிரபல ஊடகவியலாளர் முக்தாருக்கு கொடுத்த பேட்டியும் சர்ச்சையாகியிருக்கு. அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அதில் வந்து டாக்டர் காந்தராஜ் எந்த ஒரு நடிகையையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து தவறானவர்கள் அப்படின்னு அவர் பேச கிடையாது. ஆனால் அவர் மீது நடிகை ரோகிணி போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு டாக்டர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பேட்டியை கொடுத்த காந்தராஜ் மேலே புகார் கொடுத்த நடிகை ரோகிணி ஏன் அந்த பேட்டியை எடுத்த முக்தார் மீது புகார் கொடுக்கவில்லை? இப்போது ரெட்பிக்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர், பேட்டி கொடுத்த சவுக்கு சங்கரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணினாங்க. அவரை அப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமான ரெட்பிக்ஸ் சேனலுக்கு சவுக்கு சங்கர் கொடுத்த பேட்டியில் தவறான விஷயங்களை சொல்லியிருந்தார். அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. அப்படி அவர் தவறான விஷயங்களை பேசுவதற்கு காரணமாக இருந்த, அதற்கு ஒரு உந்துதலை கொடுத்த, அந்த பேட்டியை எடுத்த சேனல் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் போலீஸ் கைது நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அவரும் ரொம்ப நாள் சிறையிலிருந்து தான் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பேட்டி கொடுத்தவரும் பேட்டி எடுத்தவரும் கூட அந்த பேட்டி கொடுத்தவருக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார் என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு இதில் எதை எடிட் பண்ணலாம், எதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாங்கிற முடிவு செய்கிற உரிமை முக்தார் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் சேனல் ஓனர். அப்படி இருக்கும்போது முக்தார் மீது மட்டும் ரோகிணி புகார் கொடுக்காதது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை முக்தார் ஒரு பெரிய ஊடகவியலாளர் என்பதாலும், அவர் ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டப்பட்டவர் என்பதாலும் அவர் மீது புகார் கொடுக்க நடிகை ரோகிணி பயந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை. டாக்டர் காந்தராஜ் தான் இளிச்சவாய் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த பேட்டியில் வி என்கிற வார்த்தையை போட்டு நடிகைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு முக்தார். இப்படி தலைப்பு கொடுக்க சொல்லி டாக்டர் காந்தராஜ் சொல்லவில்லை. ஆனால் முக்தார் கொடுத்த தலைப்பு தான் அது. அந்த விஷயத்தை தான் வந்து முன்னிலைப்படுத்தியே ரோகிணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பதாக தெரிகிறது. எல்லா நடிகைகளும் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற துணியில் அவர் பேசியிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த துணியில் தலைப்பு கொடுத்தது முக்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த மாதிரி நான் கூட வந்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு சேனலில் பேசி கொண்டிருந்த போது எனக்கு கொஞ்சம் கூட ஒப்புதலே இல்லாத வகையில் ரொம்ப தப்பான தலைப்புகளையும் ரொம்ப ஆபாசமான ஃபோட்டோக்களையும் அந்த சேனலில் வைத்து கொண்டிருந்தாங்க என்னுடைய வீடியோக்களில். இதை நான் சொல்லி பார்த்து அவங்க திருந்தாத, அந்த எடிட்டர் திருந்தாத பட்சத்தில் நான் இனிமேல் இந்த சேனலில் பேச வர மாட்டேன். தமிழ் தப்பாக கொடுத்தீங்கன்னாக்கா அது என்னுடைய ரெப்புடேஷனையும் பாதிக்குது. அதனால் இனிமேல் நான் இந்த சேனலில் பேச வர மாட்டேன் என்று நான் விலகிவிட்டேன். எனவே சேனலில் பேட்டி கொடுப்பவர்கள் அந்த சேனல் உரிமையாளர்களிடத்திலும் இந்த மாதிரி தவறான தலைப்புகளை கொடுக்காதீங்க, ஆபாசமான ஃபோட்டோக்களை தமிழில் வைக்காதீங்க என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. எனக்கு யார் மீதும் பகைமையே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசியிருக்கும் செய்திகள் மக்களின், குறிப்பாக ஊடகவியலாளர்களின் விழிப்புணர்வுக்கானவை. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். கேவுட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.